Greetings everyone, welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இன்னைக்கு நேற்று வந்த அடெண்டம் பத்தின வீடியோ தான் இது. ஸோ அடெண்டம் பத்தி நம்ம வீடியோ நம்ம ஏற்கனவே நேற்று போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க அதை நீங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த அடெண்டம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃபார் டான்ஜெட்கோ வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் டு 400 வேகன்சிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல இப்ப நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ். ஓகே, ஸோ இந்த 50 டேஸ் தான் எக்ஸாம்க்கு இருக்கு. ரஃபா வந்து ஒரு 50 டேஸ் இருக்கு. இதை நான் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாமா அப்படின்ற டவுட், பயம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. சரியா? ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் அப்படின்றத நான் கொடுக்க போறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நீங்க ஜென்ரலா என்ன பண்ணணும் அப்படின்றத பிசிக்கலா என்ன பண்ணணும், மென்டலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் த சிலபஸ். ஸோ சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸ் தானே அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன படிக்கணும், எது படிக்க கூடாது அப்படின்றது தெரியணும்ப்பா. சரியா? ஸோ இது என்ன எதுக்கு அப்படின்னா, ஏன்னா நீங்க காம்படிட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கீங்க. நீங்க செமஸ்டருக்கு படிக்கல. அப்ப நீங்க எதெல்லாம் படிச்சா நான் மார்க் வாங்க முடியும், இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, இதுல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். சரியா? ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சிலபஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி எது படிக்க கூடாதுன்றது ஈக்குவலி உங்களுக்கு தெரியணும். ஓகே, தேவையில்லாததுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க கூடாது, டைம் அண்ட் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங். ஸோ இந்த நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது என்னன்னா, நீங்க படிக்க படிக்க சைட்ல 50 டேஸ் தான் இருக்கு, டீடைல் நோட்ஸ் எடுக்க முடியாது, கன்சைஸ் நோட்ஸ் இருக்கு, ப்ரிசைஸ் நோட்ஸ் எடுக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க ஒரு டாபிக் பாக்குறீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அது என்ன, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது, அதுல இருக்க அதர் ஃபார்முலாஸ், டர்ன்ஸ் ரேஷியோனா என்ன, லாசஸ் என்ன இருக்கு, அது ரிலவெண்டா இருக்க ஃபார்முலாஸ், ஓகே, எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? அந்த ஒரு டாபிக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு ஒரு ஹெட்டிங்க போட்டு கீ பாயிண்ட்ஸா, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரா நீங்க எழுதி வச்சுக்கணும். இது எதுக்குன்னா ஃபைனல் டேஸ் ஆஃப் ரிவிஷன்ல உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பிளஸ் டெய்லி ரிவிஷனுக்கும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். திருப்பி நீங்க போய் என்ன ரிசோர்சஸ் வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் நீங்க பாக்குறப்போ. அப்ப இந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த நோட்ஸுமே வந்து ஏனோ தானோன்னு ஒரு நோட்ல எழுதாதீங்க. ப்ராப்பரா ஒரு டாபிக்கு ஒரு நோட்டுன்னு போடுங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட்டுன்னு போடுங்க. இல்ல ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸ் நல்ல A4 ஷீட்ல நான் எழுத போறேன்னா அந்த மாதிரி அதுக்குன்னு மெயின்டைன் பண்ணுங்க. கிடைக்கிற நோட்ல, கிடைக்கிற பேப்பர்ல எழுதி வைக்காதீங்க. இல்ல நான் பார்க்க மட்டும் செய்றேன் அப்படின்னு செய்யாதீங்க. நோட்ஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நமக்கு மறந்துட்டே போகும், நீங்க வந்து புதுசு புதுசா படிக்க படிக்க. அப்ப இந்த பழச நீங்க ரீவிசிட் பண்றதுக்கு இந்த நோட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ். ஸோ டெய்லி என்ன கான்செப்ட் பாக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலா நீங்க எம்சிக்யூஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிடணும். சரியா? ஸோ இன்னைக்கு நான் டிரான்ஸ்ஃபார்மர் பாக்குறேன், டிரான்ஸ்ஃபார்மர்ல கூட என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு, ஓகே, இல்ல ஏதாச்சும் ஒரு ரிசோர்சஸ்ல இருந்து நான் வந்து கொஸ்டின்ஸ் தேடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்ல இருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ் நான் எடுக்கிறேன், ஒன் லைனர் ஃபார்முலாஸ், ப்ராப்ளம் சால்விங், ஓகே, இது எல்லாமே கலந்து டெய்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். தென் த ஃபோர்த் ஒன் இஸ் கியூமுலேட்டிவ் ரிவிஷன். கியூமுலேட்டிவ் ரிவிஷன்றது இன்னைக்கு டே 1ல படிச்சதை டே 2 டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி நீங்க ரீவிசிட் பண்ணணும். இன்னைக்கு மெஷின்ஸ்ல நான் டிரான்ஸ்ஃபார்மர் படிச்சிருக்கேன், நாளைக்கு நான் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இண்டக்ஷன் மோட்டார்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எய்தர் நீங்க முன்னாடி அந்த டாபிக் டிரான்ஸ்ஃபார்மரோட நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா, அதை 10 நிமிஷம் 15 நிமிஷம் புரட்டி பாருங்க. அப்படி இல்ல எனக்கு அது கஷ்டமா இருக்கு, நேத்து தானே படிச்சோம் அப்படின்னு அந்த ஒரு தாட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு டாபிக் ஆரம்பிச்சிருங்க. இண்டக்டார்ஸ் எடுக்கிறீங்க, சாரி இண்டக்ஷன் மோட்டார்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதை எடுத்து நீங்க படிச்சிருங்க. படிச்சு முடிச்சுட்டு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு 15 நிமிஷம் முந்தின நாள் என்ன பண்ணீங்களோ அது தயவு செஞ்சு படிச்சுங்க. ஒரு நாள் கூட அதை ஸ்கிப் பண்ணாதீங்க, அது பழக்கமாயிடும். சரியா? ஸோ இது எல்லாமே இந்த கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜி சொல்றது எல்லாமே ஒரு டிசிப்ளின் பேஸ்ட் பண்ணி டெய்லி அது பண்ணா மட்டும்தான் உங்களால சக்சஸ் அட்டைன் பண்ண முடியும். ஒரு நாள் அப்படின்றது கூட தப்புதான். ஓகேவா? ஸோ ஏன்னா அவ்வளோ ஷார்ட் டைம்ல இருக்கு, பட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டே அடிச்சிருக்கு. சரியா? ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட். இது ஃபைனல் ஸ்டேஜ்ல நம்ம பண்றது. ஸோ சிலபஸ் கவரேஜ் முடிச்சிட்டீங்க, ப்ராக்டிஸ் ஓரளவுக்கு டாபிக்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மார்க் டெஸ்ட்டுக்கு போயிடணும். ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட், சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டெஸ்ட், அதாவது மெஷின்ஸ்க்குன்னு ஒரு மார்க் டெஸ்ட் போடணும், ஒரு 5-6 மார்க் டெஸ்ட் போடணும். பவர் சிஸ்டம்ஸ்க்குன்னு ஒரு 5-6 மார்க் டெஸ்ட் போடணும். கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்க்குன்னு ஒரு 5-6 மார்க் டெஸ்ட் போடணும். ரெனியூவபிள் எனர்ஜிக்குன்னு ஒரு 5-6 மார்க் டெஸ்ட் போடணும். புரியுதா? ஒவ்வொரு யூனிட் 10 யூனிட்ல ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் போடணும். இந்த மாதிரி நீங்க பண்ணணும்.
நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் உங்க பிசிக்கலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றது. மென்டலா என்ன ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2மே இம்பார்ட்டன்ட். மைண்ட் கிளியரா இல்லாம நீங்க படிக்கவே முடியாது. அப்படினாலும் படிச்சாலும் அத கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சரியா? ஸோ 2 பாயிண்ட் தான் நான் வந்து உங்களுக்கு பிசிக்கல் அ ஹெல்த்துக்கு நான் சொல்றேன். சாரி மென்டல் ஹெல்த்துக்கு நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, ஒண்ணு பவர் விஷுவலைசேஷன். இந்த பவர் விஷுவலைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ஒரு ஆசைப்படுறது, ஓகே. ஓவர் இமேஜின் பண்றது, ஓவர் திங்க் பண்றது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இது தப்பு கிடையாது. ஸோ எல்லா டைமும் உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க பின்னாடியே இருந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. டெய்லி பண்ண மாட்டாங்க. யாரும் உங்களுக்கு டெய்லியும் எழுப்பி, "தம்பி, கண்ணா எந்திரி, படி" அப்படின்னு யாருமே சொல்ல போறதில்ல. சரியா? கண்டிப்பா எல்லார் வீட்லயும் உங்கள நீங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, 100% யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. 1% ஆச்சு பேரண்ட்ஸாவே இருந்தாலும், அது 1% ஆச்சும் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும்னா, எதுக்கு இவன் தேவையில்லாம கஷ்டப்படுறான்? எதுக்கு இவ இவ்ளோ கஷ்டப்படுறா? அப்படின்றது இருக்கதான் செய்யும். சரியா? அப்ப உங்க டெய்லி மோட்டிவேட் பண்றது அவங்களால முடியாது. ஸோ அது யார் பண்ணணும் அப்படின்னா, அது நீங்களே தான் பண்ணணும். ஏன்னா இந்த ஆசை, இந்த டெசிஷன் எடுத்தது யாரு? நீங்க. கவர்மெண்ட் வேலை வாங்கிரணும்னு ஒரு டெசிஷன் எடுத்துருக்கீங்க. அது யாரு? நீங்க தான் எடுத்திருக்கீங்க. அப்ப அதுக்கான மோட்டிவேஷனும் உங்களுக்குள்ளயே தான் இருக்கணும். நெறைய ரீசன்ஸ் இருக்கலாம். நான் எப்பயுமே சொல்றது தான். உங்களுக்கு எதுக்கு இந்த ஜாப்க்கு போகணும் அப்படின்ற நெறையா ரீசன்ஸ் இருக்கும். ஓகே. நான் எப்பயும் சொல்றது தான். ஒண்ணு உங்களோட ஃபினான்ஷியல் இல்ல செக்யூர் இல்லாம ஒரு வேலையில இருக்கேன். எப்பனாலும் வேலைய விட்டு சொல்லுவாங்க அப்படிங்கிற பயத்தோட இருக்கக்கூடாது. என் பிள்ளைங்களுக்கு ஒரு சஸ்டெயின்டான ஒரு நான் வந்து ஒரு வெல் பீயிங் குடுக்கணும் அப்படின்னா, நான் ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப் போணும் அப்படின்னு இருக்கலாம். சில பேர் நெறைய அவமானங்கள ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு முன்னாடிலாம் நான் வாழ்ந்து காட்டுறதுக்கு எனக்கு ஒரு கவர்ன்மெண்ட் வேலை வேணும். சில பேர் என்னோட பொட்டன்ஷியல நான் ப்ரூவ் பண்ணணும். என்னால முடியாது, முடியாதுன்னு சொல்றாங்க. நான் வந்து ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப் கிளியர் பண்ணி அவங்களுக்கு காட்டுறேன். என்னால எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கா? இந்த மாரி வேரியஸ் ரீசன்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவங்களுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கும். எதுக்கு வந்து இந்த எக்ஸாம கிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் நீங்க இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி பண்ணணும். டைரியில எழுதி வச்சு டெய்லி வாசிங்க. என்ன நடந்துச்சு? ஏன் இந்த எக்ஸாம்க்கு நீங்க படிக்கணும்னு நெனைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன நடந்துச்சு உங்க லைஃப்ல? எப்ப இந்த டெசிஷன எடுத்தீங்க? எதுக்காக இந்த வேலைக்கு போறீங்கன்றது நெகட்டிவா தான் இருக்கும். கண்டிப்பா அந்த ரீசன் வந்து ஒரு நெகட்டிவ் ரீசனா இருக்கும். அத ஓவர் கம் பண்றது தான் இதுக்கு வந்திருப்பீங்க. அத எழுதி வச்சு திருப்பி, திருப்பி, திருப்பி அத ஒரு டோசேஜா நீங்க குடுத்துக்கிட்டே வந்தாலும், அத நீங்க வாசிக்கிறப்போ, இல்ல நான் வந்து போய் படிக்கணும். நான் வந்து இத பண்ணணும், அத பண்ணணும் அப்படின்னு அந்த உங்களுக்குள்ளேயே ஒரு உந்துதல் வந்து அப்பதான் வரும். சரியா? இது வந்து பவர் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் மாதிரி. அதாவது நான் எல்லாத்துலயுமே வந்து இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் நான் எப்பயுமே அந்த வேர்ட யூஸ் பண்ண மாட்டேன். அது தப்பே கிடையாது. ஓவர் கான்ஃபிடன்ஸ்னா நீங்க வந்து யார்கிட்டயும் போய் போஸ்ட் பண்ணிட்டே இருக்க வேணாம். நான் கிளியர் பண்ணிடுவேன் பாருங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் சரியா? இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ல உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கணும். இப்ப இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம்க்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நெறைய பேருக்கு வேக்கன்சி வருமான்னு டவுட். ஆமாவா? இல்லையா? ட்ரிபிள் ஈக்கே வேக்கன்சி வருமான்ற டவுட் இருந்திருக்கும். வந்ததுக்கு அப்புறம் ட்ரிபிள் ஈக்கு என்ன இவ்வளவுதான் வேக்கன்சி வந்திருக்கு. செகண்ட் நெகட்டிவ் தாட். கரெக்ட்டா? இந்த இந்த தாட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும். இப்ப 3வதா இந்த அடெண்டமும் இப்ப வந்துருச்சு. நீங்க 1 டிஜிட்ல வேக்கன்சி வந்துச்சுன்னீங்க. போன தடவ 2 டிஜிட்ல இருந்துச்சுன்னீங்க. இப்போ உங்களுக்கு 3 டிஜிட்ல வேக்கன்சிஸ் குடுத்துட்டாங்க. கரெக்ட்டா? அப்ப இப்பயும் என்ன என்ன பயம் இருக்கும்? இல்ல என்ன நெகட்டிவ் தாட் இருக்கும்? 50 நாள் தான் இருக்கு. படிச்சிட முடியுமா? புரியுதா? உங்களுக்கு நீங்க என்னது பார்த்தாலும் உங்களுக்கு அதுல இருக்க நெகட்டிவ் ஷேட்ஸ் மட்டும் தெரியுது அப்டின்னா, அத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல் அ இந்த பாட்டுலலாம் இருக்கும் இல்லையா? எல்லா கெட்ட விஷயத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஓகே. ரேஷியோ மாறும். கெட்ட விஷயம் அதிகமா இருந்து, நல்ல விஷயம் கம்மியா இருக்கலாம். ஆனா இருக்கு. ஓகே. இந்த வேப்பம் ஆ செடி எடுத்தீங்க அப்டின்னா, அதோட பழத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? கசப்பு தான் அதிகமா இருக்கும். ஆனாலும் அதுலயும் அந்த பூவுல என்ன இருக்கும்? தேன் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பூல இருந்தா நம்ம காய் வருது. அந்த தேன் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது காயா மாறிடுக்கு. கசப்பு இருக்கு. ஆனா, அதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு இதெல்லாம் நமக்கு வந்து இந்த பாட்டுலயே இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாரி தான் நீங்க லைஃப்ப பார்க்கணும். எல்லாருமே 100% நெகட்டிவ் மட்டுமே இருக்காதுப்பா. அதுல பாசிட்டிவ் இருக்கும். ரேஷியோ அந்த ப்ரொபோர்ஷன் மாறி இருக்கும். அத நம்ம கண்டுபிடிச்சு அத மட்டும் எடுத்துக்க தெரியணும். ஓகே. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாருக்குமே என்ன தெரியும்? இந்த பிளானர் வரும்ன்றது தெரியும். டிஎன்பிஎஸ்சி பிளானர் படி நமக்கு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்கன்னு தெரியும். அப்ப ஏன் படிக்காம இன்னும் இருந்தீங்க? தப்பு தானே நம்ம மேல தான் தப்பு. பிளானர் வரும்னு தெரியும். அத நீங்க பாசிட்டிவா நேரம் எடுத்திருக்கணும். செகண்ட் இப்ப வேக்கன்சி விட்டாங்க. வேக்கன்சி விட்டப்பயாச்சும் நமக்கு நான் திருப்பி திருப்பி வீடியோஸ் நம்ம போடுறப்பயே சொன்னோம். உங்களுக்கு அடெண்டம் வரும், ஆட் ஆகும். டார்கெட் கோட் அந்த ஒரு ஜிஓலாம் காமிச்சு, ஒரு மெமோலாம் காமிச்சு நாங்க வந்து உங்களுக்கு சொன்னோம். இந்த மாரிலாம் நமக்கு வேக்கன்சி வந்து ஆட் அப் ஆகும்பா, படிங்கப்பா, படிங்கப்பா அப்படின்னு சொன்னோம். அதுலயும் நெறைய பேர் படிக்கிற மாரி இல்ல.
3rd எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிடுங்க. அடம் வரும். அப்ளை பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொன்னோம். அதுவும் நெறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ திருப்பி நான் இன்சிஸ்ட் பண்றேன். எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிடுங்க. சரியா? ஸோ இது இப்ப பாருங்க இப்ப அடெண்டமும் வந்துச்சு. இன்னும் என்ன பயம் வரும்? 50 நாள்ல படிக்க முடியுமா? அதுக்கும் நாங்க சொல்யூஷன் சொல்றோம். 50 டேஸ்ல எப்படி படிக்கலாம்? அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நான் சொல்லி தரேன். ஓகேவா? இந்த வீடியோல நம்ம அதே தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இதுல ஃபுல்லா நெகட்டிவா பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாவே இது 4மே உங்களுக்கு பயமா தான் வந்திருக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பிளானர் வரும்னு உங்களுக்கு தெரியும்ல. பிளானர்ல நமக்கு இந்த மாசம் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்னு குடுத்தப்பவே, வேற எதையும் பார்த்திருக்க கூடாது. நீங்க அதுக்கு அடுத்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டே போக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். போய் பார்க்காதீங்க. வந்திருக்கா, வந்திருக்கா, வந்திருக்கா. அவன் சொன்ன நாள் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ அத போய் பார்க்கவே கூடாது. உங்க பிளான் என்ன? அந்த 6 மாசத்துல என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பிளான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் 6 மாசமா நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே. அகைன் இதையும் சொல்றேன். 6 மாசம் படிச்சுட்டு இருக்காங்களே! இப்ப என்னால படிக்க முடியுமா? திருப்பி அப்படி பண்ணாதீங்க. உங்களாலயும் படிக்க முடியும். ஸோ ப்ராப்பர் பிளானிங் இருக்கும். சரி அதான் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பிசிக்கலாவும், மென்டலாவும் நீங்க வந்து உங்க ஹெல்த் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா, டிசிப்ளின்டா, ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த டிஎன்பிஎஸ்சி, ஏஇ எக்ஸாம நீங்க கிராக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டுவர்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜி பிளான் சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம அகாடமில லான்ச் பண்ற இந்த மெகா செலக்ஷன் பேட்ச் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸ்க்ளூசிவா பார்த்தீங்கன்னா, இந்த டான்ஜெட் சிலபஸ்க்காக நம்ம வந்து மெகா செலக்ஷன் பேட்ச் லான்ச் பண்றோம்ப்பா. ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடண்ட்ஸ் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா, 7 டேஸுமே கிளாஸஸ் இருக்கும். 8 லைவ் செஷன்ஸ் டெய்லி இருக்கும். ஓவராலா இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 600 பிளஸ் கிளாஸஸ். மார்க் டெஸ்ட்டும் இந்த பேட்ச்லயே உங்களுக்கு கவர் ஆயிடும். தனியா கிடையாது. ஸோ 120 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். லைவ் ரெக்கார்டர் 2மே அவைலபிளா இருக்க போது. லைஃப் டைம் வேலிடிட்டி 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன், 6 மந்த்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா, நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் நீங்க நம்ம மெட்டீரியல்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாரி நெறைய வீடியோஸ் இல்ல நம்ம எந்த மாரி நோட்டிஃபிகேஷன் வருது, இதெல்லாம் நீங்க மிஸ் அவுட் பண்றீங்க அப்படின்னா, ப்ளீஸ் டூ ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றோம். சரியா? ரைட். இப்போ நம்ம சிலபஸ்க்கு வரலாம். ஸோ சிலபஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு 5 ஆ ஆ சாரி 10 யூனிட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்பா போஸ்ட் கோட் 400 அப்படின்னு நீங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போய் பார்த்தாலே இருக்கும். ஓகே. டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு. இதுதான் உங்களுக்கு சிலபஸா இருக்கும். இதுல சப் டாபிக்ஸ் என்னலாம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. இத எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த 50 டேஸ் ஸ்டடி பிளான நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 5 டேஸ் தயவு செஞ்சு அடுத்து பார்க்க போற ஒரு 3 ஸ்லைட்ஸ் ஓகே. இத வந்து நீங்க கண்ண மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நான் என்ன சொல்றேனோ அத கண்ண மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸாம கிராக் பண்ணிடுவீங்க. சரியா? சிலபஸ அனலைஸ் பண்ணுங்க. இது வந்து யாருக்குன்னா, டிஎன்பிஎஸ்சிக்குள்ள புதுசா படிக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு. ஏற்கனவே 2, 3 அட்டெம்ப்ட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு சிலபஸ் தெரியும். ஓகே. இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன். சிலபஸ வந்து டாப் டூ பாட்டம் படிங்க. என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்கு, எந்தெந்த புக்ல இருந்தோ, இல்ல என்ன ரிசோர்ஸஸ்ல நான் படிக்க போறேன், நம்ம கிளாஸ் ஜாயின் பண்றேன், இல்ல என்ட்டயே ரிசோர்ஸஸ் இருக்கு. என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, சிலபஸ் அனாலிசிஸ் வேணும். எக்ஸாம் பேட்டர்ன் புரிஞ்சுக்கணும். பார்ட் ஏ என்ன, பார்ட் பி என்ன, ஓகே எவ்வளோ நேரம் எக்ஸாம், எத்தன கொஸ்டின் எக்ஸாம், எவ்வளோ மார்க் ஒரு கொஸ்டினுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் டீடைல்டு ஸ்டடி பிளான். நம்ம இன்ஸ்டிடியூட்டோட பண்ணீங்க, படிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டடி பிளான் நாங்களே வந்து ஃப்ரேம் பண்ணி குடுத்துருவோம். இல்ல செல்ஃப் ஸ்டடில பண்ண போறீங்க அப்படின்னா, பென், பேப்பர் எடுத்து உட்கார்ந்து ஸ்டடில போடுங்க. அதாவது நான் லேப்டாப்ல போடுறேன், ஃபோன்ல போடுறேன் கிடையவே கிடையாது. பென், பேப்பர் எடுத்து பிசிக்கலா டே 1ல இருந்து டே 50 வரைக்கும். இன்னைக்கு டேட்ட கூட ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு 12ஆம் தேதியில இருந்து நான் 4ஆம் தேதி, 3ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் என்ன பண்ண போறேன் அப்படின்னு டெய்லி போட்டா மட்டும் தான் நீங்க அத கரெக்ட்டா முடிப்பீங்க. பிளானே இல்லாம படிச்சீங்கன்னா, இன்னைக்கு என்ன படிக்க போறோம்ன்ற ஒரு ஐடியாவே உங்களுக்கு இருக்காது. ஸோ பிளான் கரெக்ட்டா பண்ணிக்கிறது தான் வந்து உங்களுக்கு அந்த டீடைல்டு ஸ்கெட்யூல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர ரிவ்யூ பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாரி இப்போ ஒரு டாபிக் டிரான்ஸ்ஃபார்மர்ன்னு எடுத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ல எவ்வளோ டெப்த்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாப்பர்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா, சாப்பர்ல இதுவரைக்கும் என்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்விஸ் கொஸ்டின் பேப்பர பார்த்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் டெப்த் கேட்கறாங்க. இந்த மாரிலாம் கேட்கறாங்க அப்படின்னு அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு வர்றதுக்கு தான் இந்த பாயிண்ட்ஸ். ஓகே. இது எல்லாமே 5 நாளைக்குள்ளேயே முடிச்சிரணும். அதுக்கு மேல இத எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. அடுத்து இருக்க 30, 35 டேஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான பீரியட். ஓகே.
ஸோ இது என்னன்னா நான் வந்து கிரீன் கலர்ல கொடுத்துருப்பேன். ஏன்னா இது வந்து ஆல் டைம் இந்த 30 டேஸ் நீங்க படிக்க போதான் ஹெல்ப் பண்ணும். கோர் கான்செப்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. வெயிட்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாபிக்கான வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த வெயிட்டேஜ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எதை படிக்க போறீங்க அப்படின்றது. ஸோ 20 கொஸ்டின் ஒரு டாபிக்ல இருக்கு. ஆனா அந்த டாபிக் கஷ்டமா இருக்கு. அதே 20 கொஸ்டின் இன்னொரு டாபிக் எனக்கு ஈஸியா இருக்குன்னா, அந்த ஈஸி டாபிக்க படிங்க ஃபர்ஸ்ட். புரியுதா? அந்த மாரி வெயிட்டேஜ பேஸ் பண்ணி கொஞ்சம் லெவல் ஆஃப் ஈஸினஸ பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த மாரி படிக்கலாம். டெய்லி பேரலலா நியூமரிக்கல் சால்வ் பண்ணணும். நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ரெகுலர் ரிவிஷன் டெய்லி டே 1ல இருந்து ரிவிஷன் பழகிட்டே இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால எக்ஸாமுக்கு முன்னாடியும் அந்த ரிவிஷன் வந்து உங்களுக்கு பர்டனா இருக்காது. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப குரூஷியல் பீரியட் லாஸ்ட் 15 டேஸ். ஓகே, ஃபைனல் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் மட்டும் தான். புது கான்செப்ட் எதுவுமே படிக்க மாட்டீங்க. டெஸ்ட் போட்டு பார்ப்பீங்க. டெஸ்ட் போடுறதுல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் ரிவ்யூ பார்க்க மாட்டீங்க. டெஸ்ட் மட்டும் போட்டுருவீங்க. கரெக்ஷன் கூட பண்ணிடுவீங்க. இது கரெக்ட், இது தப்பு அப்படி மட்டும் பண்ணக்கூடாது. தப்புனா ஏன் தப்பு, அந்த ஃபார்முலா எனக்கு தெரியல, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஓகே அந்த கான்செப்ட் எனக்கு தெரியல, இப்படி இருக்குல்ல அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை திருப்பி போய் ரீபில்ட் பண்ணுங்க. உங்க ஃபண்டமெண்டல்ஸ்ல அங்க போய் நீங்க ரீபில்ட் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டை கொடுங்க. சரி, நான் என்ன சொன்னேன், புதுசா தான் படிக்கக்கூடாது. படிச்சதுல நீங்க ஏதாச்சும் லேக் ஆயிருக்கீங்கன்னா அதை நீங்க பில்டப் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ ஃபைனல் ரிவிஷன் தான். அந்த கன்சைஸ் நோட்ஸ் தான் கடைசியா நீங்க திருப்பி 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 எல்லா 10 யூனிட்டுக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ரிப்பீட்டடா டெய்லி மார்னிங் எந்திரிச்சோடனே படிக்கணும், தூங்க போறதுக்கு முன்னாடி படிக்கணும். இப்படி இந்த லாஸ்ட் 15 to 20 டேஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை நீங்க கிராக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த டீடைல் 50 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்னு நான் சொன்னது. ஸோ ரொம்பவே கிளியரா உங்களுக்கு ஒரு முதல் 5 நாள், அப்புறம் இருக்கிற 30, 35 நாள், அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபியூ டேஸ் இப்படின்ற மாதிரி நான் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ நீங்க டைம் டேபிள் தனியா போட்டு படிக்கிறவங்களா இருந்தா இதை தயவு செஞ்சு கரெக்டா மைண்ட்ல வச்சுட்டு ஒரு ஸ்கெடியூல் போடுங்க. அப்படி இல்லை நம்ம இன்ஸ்டியூட்ல செலக்ஷன் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபரோட நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் 9677711366 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெடியூல் பிளான், உங்க ரிசோர்சஸ் என்னெல்லாம் படிக்கணும் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ இதே மாதிரி அதர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல்.